வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நாட்டு நாய்க்குட்டியிலுமே பெண் நாய்க்குட்டி தான் வளர்க்குறதுக்கு சிறந்தது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பார்த்துட்டு சிறந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ சின்ன குட்டி ஒரு 3 குட்டி போட்டிருக்கா. இப்போ நான் அந்த குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். இப்போ போகும்போது அவள் குட்டி கூட்டிட்டு வந்து விடுறா. அவள் குட்டிங்க இருக்கிற இடத்துக்கும் அவளும் கூட வருவா. இவளோட இந்த சின்ன குட்டிக்கே ஒரு தனி சிறப்பு இருக்கும். சாப்பாடு பசியில தான் இருப்பா. ஆனா, அந்த குட்டிங்களுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துட்டு கொண்டு போய் குடுக்கறதுக்கு போம்போது, அந்த குட்டிங்களுக்கு வந்து சாப்பாடு குடுத்த பிறகு இவ தூரம் போயிடுவா. ஒரு நாளும் அந்த குட்டிங்களுக்கு குடுக்குற சாப்பாட வந்து அவ தொடவும் மாட்டா, பக்கத்துல வரமாட்டா. அவள பொறுத்தவரைக்கும் அவ புள்ளைங்களுக்கு சாப்பிடணும். அவ்வளவுதான். அந்த புள்ளைங்க சாப்பிட்டா போதும். அப்படியே இந்த மத்தியான நேரத்துல நான் சாப்பாடு குடுத்தா கூட, அத எடுத்துட்டு வந்து தொண்டைக்குழியில வச்சுட்டு வந்து புள்ளைங்களுக்கு குடுத்துருவா. அதுதான் இவளோட சிறப்பு. ஏன்னா இவ பெண் குட்டி தான். இப்ப இந்த 3 குட்டி பாருங்களேன். இந்த 3 குட்டி வந்து என்கிட்ட பாசமா ஓடி வராங்க. ஏன்னா நான் சாப்பாடு கொண்டு போறேன். கொண்டு போறதுனால பார்த்துட்டு அது ஓடி வராங்க. ஓடி வந்தோனே அவங்க வந்து சாப்பிடுறாங்க. இந்த பால் குடிச்சிட்டே இருக்கும்போது, 3மே பால் குடிக்குது. பசியில தான் இருக்கு. ஆனா ஒரு பெண் குட்டி பாருங்களேன். அவ மட்டும் அந்த வரும்போது அந்த நான் பால் குடுத்த அந்த என்ன வந்து ஓடி ஓடி வந்து கொஞ்சுறா. வந்து முத்தம் குடுப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அவ வந்து பால் குடிப்பா. மறுபடியும் ஓடி வருவா. ஸோ அப்போ இந்த வித்தியாசம் இதுதான். அவங்களுக்கு வந்து பொதுவா பெண் குட்டிய பொறுத்தவரைக்கும், நம்மள யார் பார்க்குறாங்களோ, அவங்க கிட்ட விசுவாசமாவும், பாசமாவும், ரொம்ப நட்பாவும் இருப்பாங்க. எந்த நேரம் அவங்களோட கவனம் எது இருந்தாலும் நம்மை சுத்தியே இருக்கும். நம்ம எங்க போறோம்? எங்க வர்றோம்? என்ன செய்றோம்? அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம தூங்குன பிறகு தான் தூங்குவாங்க. முன்னாடி இருந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி நம்மள மட்டும் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள யார் வராங்க, போறாங்க அப்படிங்கிறத கவனம் செலுத்துவாங்க. இது பெண் நாய்க்கு என்ன சிறப்புன்னா, அதோட கடைசி காலம் வரைக்கும் அதே மாரி தான் இருக்கும். ஆண் நாய் அப்படி இல்ல. ஒரு இது இருக்கும். தன்னோட கடமை என்ன? அது மட்டும். வரும், கொஞ்சம் போவும், அது முடிச்சிரும். அதுக்கப்புறம் ஓகே, அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா பாதுகாப்பா இருக்கும். அதெல்லாம் இருக்கும். உஷாரா இருப்பாங்க. ஆனா ஒரு இது இருக்கும். பெண் நாயை விட சிறந்ததா இருக்கவே இருக்காது. பெண் நாய்க்குட்டி தான் எந்த நேரமும் 24 மணி நேரம் நம்மள மட்டுமே நெனச்சுட்டு இருக்கக்கூடியது பெண் நாய்க்குட்டி தான். அப்ப அந்த பாருங்க, இந்த பெண் நாய்க்குட்டி வருது. மற்ற நாய்க்குட்டிங்கலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுதுங்க. ஆனா பெண் நாய்க்குட்டி என்ன செய்யுது பாருங்க. அது ஓடி வந்து கடைசி வரைக்கும் என்ன வழி அனுப்பிட்டு போகுது. அப்போ இந்த பெண் நாய்க்குட்டி சிறந்ததா இல்லையான்னு நீங்க சொல்லுங்களேன். நான் எப்பவுமே பெண் நாய்க்குட்டி சிறந்ததா தான் நெனைக்கிறேன். நீங்க பெண் நாய்க்குட்டி வளங்க. அது குட்டி போடுற காலத்துல அது கருத்தடை பண்ணிட்டீங்கன்னா, பாதுகாப்புக்கும், பாசத்துக்கும் பெண் நாய்க்குட்டியோட சிறந்தது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நாட்டு நாய்க்குட்டி எடுத்து வளங்க. அதுலயும் பெண் நாய்க்குட்டிய ஒதுக்காம எடுத்து வளங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை குடுங்க. உங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு சந்தோஷத்த குடுப்பாங்க. பாதுகாப்ப குடுப்பாங்க. உங்களுக்கு உண்மையா, பாசமாகவும், விசுவாசமாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் நெறைய நாய்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு குடுத்துட்டு வந்துர்றேன். அதுக்கான தேவைகள் இருக்கும். இப்ப வெயில் காலம் வந்துருச்சு. அவங்களுக்கு தண்ணி குடுங்க, சாப்பாடு குடுங்க, அவங்களுக்கான உதவி செய்யுங்க. இந்த மாரி நான் தொடர் சேவை செய்றதுக்கு அவங்களுக்கான தேவைகளுக்காக உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது அவங்களுக்கு நல்லதா இருக்கும். நன்றி, வணக்கம். பாஸ்கர். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.